ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரீனாவோட புது வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹாப்பியாக எழுந்திரிச்சு போய் டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, தண்ணி நல்லா வருது. சரி குளிக்கலான்னு போகும்போது பார்த்தா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி தான் வந்திருக்காங்க. என்ன ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்ப எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 1 hour இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் கை பிடிச்சு விடுமா, கை ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. சரின்னு பிடிச்சு விட்டுட்டு சரி குளிக்க போலான்னு போகும்போது கரெக்டா ஹவுஸ் ஓனர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சுகர் இருக்கு, இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி 2 பேருமே ரீனாவை ரெடியாக விடாம கதவை தட்டிட்டே இருக்காங்க. இதனால ரீனாக்கு சரியா கடுப்பாயிருது. எப்படியோ குளிச்சு ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வழியா வந்துடுறாங்க. அங்க தேஜிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி 2 பேருமே பண்றாங்க, என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல அப்படிங்கும்போது, ஆமா, பணம் இருந்தாதான் நம்ம நினைச்ச மாதிரி லைஃப் இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த லைஃப் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேஜு சொல்றாங்க. நீ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாத்தியா, இனி சொல்லணும் ஆறுதலா ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா அப்படிங்கிறாங்க. அதே டைம்ல பார்த்தா அருணா வந்துடுறாங்க. ரீனா கிட்ட இந்த மாதிரி ரதி மேம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ரீனா இருந்துட்டு அருணாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இன்னும் வரலைன்னு போய் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அருணா என்னால பொய்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடுறாங்கன்னு வேணா நான் போய் சொல்றேன், சீக்கிரமா வா அப்படிங்கிறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீனா தேஜு கிட்ட யாராவது என்னை கேட்டா இன்னும் நான் வரலைன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தேஜு சரி ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ரீனா கரெக்டா வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ரதி மேமும் வெளியே வந்துடுறாங்க. 2 பேருமே பாத்துக்கிறாங்க. பார்த்ததும் ரீனா உடனே வேகமா ஓடிடுறாங்க, ரதி மேம்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீனா ரதி மேம்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ராக்கி பாத்துடுறாப்ல. ராக்கி பார்த்துட்டு ரீனாவை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி உன்னைய பார்க்க தான் நான் வந்தேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நீ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஓடி ஓடி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அதனால எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படியும் ரதி மேம்கிட்ட இருந்து ஓடணும் அப்படிங்கறதுலயே ராக்கி சொல்றத சுத்தமா ரீனா கேட்கவே இல்லை. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா ரீனா இல்லவே இல்லை, ராக்கி படுத்து தனியா பேசிட்டே இருக்காங்க. ரீனா தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் பார்க்கணும்னு சொல்லி சினிமா டாக்டர் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க உள்ள போங்க, இந்த சைடு சுத்திட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் கிட்ட இருந்தும் சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளார பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீனியர்ஸ் 2 பேர் தான் காட்டுறாங்க. அப்ப அனிதா சீனியர் சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் கொலை பண்ணியிருக்கான்ல, நீ லீட் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அவன் எங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவான்னு உனக்கு பயம், அதனால தானே நீ ஆப்ரேஷன் பண்ணும்போது பயப்பட்ட அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, இப்ப எந்திரிச்சு வந்தா மட்டும் என்ன பண்ணிட போறான், எந்திரிச்சு வர சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சரி பார்த்து பார்த்து அவன் எந்திரிச்சுக்கிது உன்னை ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்றாங்க. அப்ப குணா இந்த மாதிரி ரதி மேம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரவி சீனியர் தான் வரேன் அப்படிங்கும்போது, உங்களே கூப்பிடல, அனிதா சீனியர் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஷவர்மா எனக்கு பிடிக்காது, இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குணா கையில கொடுத்துட்றாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தேஜுவும் நவீனும் தான் காட்டுறாங்க. அப்போ தேஜு ஏதோ ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க. நவீன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், யார் அந்த சீக்ரெட் க்ரஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் யாரும் இல்லை, நான் சும்மா தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா கூட, நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்கள் வேலையை பாரு அப்படின்றாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நவீன் சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி தேஜு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சரின்ட்டு நவீனும் கிளம்பி போயிடுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுனை தான் காமிக்கிறாங்க. அவர் அவங்க அம்மா இறந்ததுல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வாங்க, காரியம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு சிஇஓ சார் கிளம்பி போகும்போது அர்ஜுன் தடுத்து நிறுத்திடுறாரு. இந்த மாதிரி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நீங்க பண்ணவே கூடாது, நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அம்மாவோட ஆத்மா சாந்தியே அடையாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. இதனால சிஓ சார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அப்படியே இப்ப ஹாஸ்பிட்டல் காட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பிரெயின் டியூமருங்கிறதுனால நான் பாசத்துல எல்லாம் பார்க்க வரல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் மறந்துடுவீங்கன்னு சொல்லி ரதி மேம் சொன்னாங்க, அதனாலதான் பார்க்க வந்தேன், உங்களை பழச நான் மறக்கவே விட மாட்டேன், அப்பப்ப நான் ஞாபகப்படுத்திட்டே தான் இருப்பேன், நீங்க பண்ணது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிஇஓ சார்ட்ட சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரீனா வராங்க. ரீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அவனோட அம்மா அலமாரியில ஏதோ ஒண்ணு வைக்கும்போது கால் தடுக்கி விழுந்துடுறாங்க,
கீழ விழுந்ததும் தலையில அடிபட்டு ரத்தமா போய்க்கிட்டே இருக்கு. அந்த சிச்சுவேஷன்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவரு எடுக்கவே இல்ல. அப்ப வந்து ரத்தம் அதிகமா போய் அவங்க இறந்தே போயிர்றாங்க. இப்ப கடைசியா தான் அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. அதுக்குள்ள அந்த அம்மாவோட உயிரே போயிருச்சு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்கு. இது வந்து வரமா, சாபமா என்னன்னே தெரியல அப்டின்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாங்க. அப்ப வந்து ரீனா கேட்குறாங்க, "இப்ப உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டுருக்காரு?" அப்டிங்கும்போது, "அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு இருக்கான்" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "விடுங்க எல்லாமே சரியாயிரும்" அப்டின்னு சொல்லி ரீனா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா, பாய் காய்ஸ். தேங்க் யூ.